ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கள் ஸ்கூலில் மிஸ் சொல்லி தந்ததில் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் வகுப்போம். அதில் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோரிங் காண்டினென்ட்ஸ் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா அந்த காண்டினெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஆஃப்ரிக்காவை பற்றி பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோ எங்கள் வீடியோ பார்க்கணும்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிட்டு பெல் ஐட்டான கிளிக் பண்ணிட்டு போங்க. நம்ம ஆஃப்ரிக்காவில் இந்த ஆஃப்ரிக்கா தான் நம்ம 2வது பெரிய கண்டம் என்று நம்ம சொல்லியோம். இரண்டாவது பெரிய கண்டம் என்று சொல்லணும். இதை நம்ம இந்த கண்டத்தை மதர் காண்டினென்ட்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆஃப்ரிக்கா 5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது என்று நம்ம முன்னோர்கள் சொல்லாங்க. இந்த சயின்டிஸ்ட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டே வராங்க, உண்மை சொல்லி கண்டுபிடிச்சிட்டே வராங்க. இப்போ மதர் காண்டினென்ட் எதுக்கு நம்ம இந்த ஆஃப்ரிக்காய்க்கு பேர் சூட்டப்பட்டதுன்னா, இந்த மதர் காண்டினென்ட்னா தாய் கண்டம் வந்து தமிழில். இது எதுக்கு வந்துச்சுலாம் பேர்? நம்ம முன்னோர்கள் நிறைய பேர், இந்த மனிதர்கள் நிறைய பேர் இந்த ஆஃப்ரிக்காவில் தான் வாழ்ந்தாங்க என்று நம்ம முன்னோர்கள் சொல்லப்படுகிறது. இந்த அறிவியல் பூரணமாகவும் சொல்லப்படுகிறது. அதனால தான் நம்ம மதர் காண்டினென்ட் சொல்லுகிறோம். இந்த ஆஃப்ரிக்காய்க்கு டார்க் காண்டினென்ட்டும் பேர் இருக்குது. டார்க் காண்டினென்ட் இருக்கலாம், ஏன் பேர் வந்துச்சுன்னா டார்க் காண்டினென்ட்லாம் இருண்ட கண்டம் என்று பேர் தமிழில். ஏலாம் இந்த ஆஃப்ரிக்காவில் தான் நிறைய மர்மமான இடங்கள்லாம் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம அமேசான் காடை நம்ம எடுத்துக்கலாம். அமேசான் காட்டில் நிறைய மர்மமான இடங்கள்லாம் இருக்குது. நிறைய செடி கொடிகள், எப்படி விலங்குகள் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதால் தான் நம்ம டார்க் காண்டினென்ட்னு சொல்லலாம், இருண்ட கண்டம்னு சொல்லணும். அடுத்ததாக இந்த காண்டினென்ட்டில் 54 கண்ட்ரி இருக்குது மொத்தமாக. நம்ம ஏசியாவிலே 47 கண்ட்ரி தான். இந்த ஆஃப்ரிக்காவில் 54 கண்ட்ரி இருக்குது. பார்த்துக்க. முத பெரிய காண்டினெண்ட்டாக இருக்க ஏசியாவிலேயே 47 கண்ட்ரி தான். ஆனால் இந்த 2வது பெரிய கண்டமாக இருக்க ஆஃப்ரிக்காவுக்கு 54 கண்ட்ரி இருக்குது. அதோட ரீசன் என்னவென்றால் ஏசியாவில் பாதி பரப்பளவுக்கே ரஷ்யா இருக்குது. மீதி உள்ள பரப்பளவுக்கு மற்ற நாடுகள், அதான் ஓரளவு பெரிய பெரிய நாடுகள் இருக்குது. அடுத்து அப்போது இந்த ஆஃப்ரிக்காவில் அவ்வளோ பெரிய பெரிய நாடுகள்லாம் இல்லை. ஓரளவுக்கு சின்ன சின்ன நாடுகள், இந்திய அளவு கூட வராது, சின்ன சின்ன நாடுகள். நம்ம சின்ன சின்ன பரப்பளவு இருக்க இடமா இருந்தாலும் அது காண்டினென்ட் நம்ம சுரக்கிறோம். அதுதான் அதில் தான் 54 கண்ட்ரிஸ் வந்துச்சு. அடுத்த நம்ம இப்போ சஹாரா டெசர்ட்டை பற்றி நம்ம பார்க்கோம். இந்த சஹாரா டெசர்ட் தான் இது ஆஃப்ரிக்காவில் இருக்குது. இந்த சஹாரா டெசர்ட் தான் உலகிலேயே ரொம்ப வெப்பமுள்ள பாலைவனமாக கருதப்படுகிறது. இதோட மொத்த சதுர கிலோமீட்டரே 9.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர் நம்ம படிக்கிறோம். இது சஹாரா பார்டர். இதோட பார்டர் என்னன்னா அட்லாண்டிக் ஓஷன், அட்லாண்டிக் பெருங்கடல் வெஸ்ட்டில் இருக்குது. நம்ம சிவப்பு கடல் ஈஸ்டில் இருக்குது. மெடிட்டேரியன் கடல், மத்திய திரைக்கடல் நார்த்தில் இருக்குது. சாஹல் சவுத்தில் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் அதை சுற்றி இருக்க அதோட எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் சஹாரா டெசர்ட்னு நம்ம படிக்கிறோம். இதுதான் சஹாரா டெசர்ட். இவ்வளோ தான் சஹாரா டெசர்ட்டை பற்றி நம்ம சொல்லலாம். அடுத்த நம்ம சாஹலை பற்றி பார்ப்போம். இப்போ சாஹல்லாம் பார்டர்னு நம்ம சொல்லுவோம். பார்டருக்கு இன்னொரு மீன் சாஹல்லாம் பார்டரு, இல்லைன்னா மர்கின்னு சொல்லுவோம் நம்ம. இதை இந்த சாஹலினெல்லாம் செமி ஆரிட் டாபிக்கல் சவானா ரீஜியன்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்த இந்த சாஹலே
மொத்தமாக 3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய இது பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சவானாலாம் மிகவும் இந்த ஈரப்பதம் உள்ள எப்படி சொல்கிறது புல்வெளின்னு சொல்லுவோம். புல்வெளி சவானா இது. இந்த சவானா ரீஜியன் அவ்வளோ ரொம்ப இடத்துல காணப்படாது. இது இந்த சவானாவில் கொஞ்சம் பாதி தூரம் மாடு மாடுகள் மேய்கிறதுக்கே இடங்களை மனிதர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இந்த ஒரு வேலி போட்டிருப்பாங்க. சவானா இந்த ஆடு மாடுகள் மேய்கிறதுக்கு வேலி போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே மாடுகளை அவுத்து விட்டுருப்பாங்க. அது மேய்ஞ்சிட்டு வரும். அடுத்த வீடியோவில் நான் ஆஸ்திரேலியாவை பற்றி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தலாம், ஆப்பிரிக்காவை பற்றி சொன்னது பிடிச்சிருந்தலாம், உங்களுக்கு புரிஞ்சிருந்தலாம். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.